மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருவோம். 6 வரமிளகாய், 2 மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சிருக்கிற பட்டாணி பருப்பை சேர்த்துருவோம். கொரகொரப்பாக மிக்சியில் அரைச்சிடலாம். மிக்சிங் பவுலில் சேர்த்துருவோம். ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, நீளமாக வெட்டின வெங்காயம் 3, கறிவேப்பிலை எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா பக்கோடா மாவு பதத்துக்கு கலந்துடலாம். பருப்பு பக்கோடா மாவு ரெடி ஆயிடுச்சு. ஆயில் நல்லா சூடாக இருக்குது. ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ எடுத்துடலாம். பருப்பு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.